எல்லாம் குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்கள் பூமி, மலைப்பகுதி, அதிகமாக வெளிநாட்டு பயணங்கள் வரும். வெளியே போக வேண்டிய யோகங்கள் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்படும். ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிழல் கிடைக்கும். பூமி நிழல். நீங்கள் வியாபாரம் செய்வீங்களா, போதாகட்டும், அந்த சண்டை போடும்போதாகட்டும், வாக்குவாதம் நடக்கும் அந்த நேரத்துலலாம் உங்களுடைய மௌனம் நிச்சயமாக நன்மையானது. மௌனமாக இருந்துடுங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தேவையில்லாத போலீஸ் கேஸ், கோர்ட் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. இந்த வருஷம் இடமாற்றங்கள் வரும். இடம் நீங்கள் இன்னொரு இடம் மாற்றுறதுக்கு ஏற்பாடு ஆகும். அதற்கு நல்ல யோகம் இருக்கு. சிவத்தவ மந்திரங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சிவ மந்திரங்கள் ஓம் நம சிவாயா இது 108 முறை சொல்லுங்கள். சிவன் கோவிலுக்கு போகிறது தவம் இருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை. நந்தி தேவரிடம் 2 விளக்கு ஏற்றிட்டு சிவனிடம் வரத்தை பெற்றுக்கொள்ளணும். பூமி, வாகனம், வீடு இது எல்லாமே புதுசாக வாங்குகிற யோகங்கள் இருக்குது. நல்ல யோகங்கள் இருக்க சொத்து வேறவருக்கு விட்டு கொடுக்கறதோ இருக்குது. போராடி வெற்றி பெறுவீர்கள். மகர ராசி ரொம்ப உஷாராக கவனமாக எல்லா விஷயம், பண விஷயம், குடும்ப விஷயம், வாழ்க்கை விஷயம், பிள்ளைங்க விஷயத்தில் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருப்பது நன்மை. சிவனை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். எங்கே போனாலும் தெய்வ பிரசாதம் இல்லாத போகாதீங்க. உங்ககிட்டயும் ஏதாவது இறைவன் கோவிலேருந்து தாயத்து வாங்கின பொருள் உங்ககிட்ட இருக்கட்டும். அந்த தாயத்தை இந்த வருஷம் முழுக்க நீங்கள் போட்டுட்டு இருக்கிறது நல்லது. சிவாய நமः.